முத்தரையர் உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த காணொளியில் முத்தரையர் சமூகத்தினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சமூகம் பழம்பெரும் ஒரு அரச இனம். சில பேர் தவறாக போர்க்குடினே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பிற சமூகங்கள் போடுறத பார்த்துட்டு நீங்கள் ஒரு தவறான வழிகாட்டுதலை இந்த சமூகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை திருத்திக்கங்க தயவு செய்து. ஏன்னா அரச மரபுக்கும் போர்க்குடி இனங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அந்த வேறுபாடுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சமூக இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல புரிதலை உண்டாக்க முடியும். நாம் போர்க்குடிகள் அல்ல, அரச இனம். அதைத்தான் நம்முடைய புகழ் சொல்லுகிற இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் ஓலைச்சுவடி ஆவணங்களும் தெளிவாக நமக்கு கொடுக்குது. உடனே அரச இனம் போர்க்குடி இல்லையா அப்படின்னா, அரசன் ஆயக்கலைகள் 64க்கும் தெரிந்த ஒருத்தன் தான் இந்த பாரத தேசத்தில் அரசனாக இருந்திருக்கிறாங்க. அதன் பின்னாடி வலிமை மிக்கவர்களால் அரசுகள் கைப்பற்றப்பட்டு வந்திருக்குது. அதனால் அரசன் ஒரு மன்னனுக்கு சண்டை போட தெரியாமல் இல்லை, சண்டை போடுற எல்லாமே போர்க்குடியும் இல்லை. அதனால் அரச இனத்துக்கும் போர்க்குடிக்குமான வேறுபாடுகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய சமூகத்தினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் 1957 முதல் 67 வரைக்கும் ஐயா பாதர்பேட்டை முத்தையா சுதந்திர போராட்ட தியாகி அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவருடைய பணிங்கிறது ஒரு அளப்பரிய பணி. அவர் வகிக்காத பொறுப்புகளே இல்லை. காங்கிரஸில் காரிய கமிட்டி இதுவாக இருந்திருக்கிறாரு. மாவட்ட நூலகத்தில் ஆணைக்குழு தலைவராக இருந்திருக்கிறார். இன்னும் பல்வேறு பொறுப்புகள். அகில இந்திய ரேடியோவில் தலைவராக இருந்திருக்கிறாரு. அதுபோல் அப்போ பார்த்திங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் வருமா என்னன்னு தெரியல, ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டமாக திருச்சி இருந்தபோது அந்த திருச்சி ஜில்லாவினுடைய முக்கிய பொறுப்புகள் ஒரு பாதி பொறுப்புகளை அவர் வகிச்சிருக்கிறார். அந்தளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க, அதாவது காமராஜர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில் இவர் ஒரு செயல் வீரராக, குறிப்பாக மத்திய மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய செயல் வீரராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இருந்து மின்சாரம் உறையூர் பகுதிகளுக்கு திருச்சி உறையூர் பகுதிகளுக்கு கொண்டு வந்து பல 1000 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுவதற்காகவும் கடுமையாக உழைத்திருக்கிறார். அதுபோக அவருடைய தொகுதி பங்கீடு நிதியின் மூலமாக பல சேவைகள் செய்திருக்கிறார். அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு இல்லைன்னா என்னுடைய பிளாக்கரில் எழுதியிருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள். அவ்வளவு அளப்பரிய செயல்களை செஞ்சுருக்கிறார், கொஞ்சம் நஞ்ச சேவைகள் இல்லை. அதுபோக இந்த மக்களுக்காக போராடி அதன் மூலமாக 2 ஆண்டுகள் சிறைவாசமும் அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த சிறையில் சுகாதாரம் இல்லாத காரணத்தினால அவருக்கு அங்கேயே நோய்வாய்ப்பட்டு அவரை விடுதலை செய்வதற்கு கூட முன் வந்திருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு விடுதலை எனக்கு தேவையில்லை, நான் முழு தண்டனையும் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு தண்டனையும் அனுபவித்து அதன் பிறகு வெளியே வந்திருக்கிறார். அப்படி ஒரு வீரரும் கூட. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்னா, இன்றைக்கி உள்ள ஒரு சில அமைச்சர்களையோ இல்லை எம்எல்ஏக்களையோ நம்மளுக்கு தெரியும். முத்தரையர்களுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது பலருக்கும் விடை தெரியாது. அதற்காக தான் இந்த காணொளி. ஏன்னா நம்ம அடிப்படையிலேயே இருந்து தான் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா மட்டும்தான் நமது சமூகம் எந்தெந்த இடத்துல எவ்வளோ பெரிய சாதனைகளெல்லாம் செஞ்சு வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் அரச இனமாக அரசு செலுத்திக்கிட்டு இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கி எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மெல்லாம் உணர்ந்து அதன் வழி நடக்கணும். அப்படின்னா அடிப்படையை பேஸ்மெண்ட்டை தெரியாமல் ஒரு பில்டிங்கை நம்ம எழுப்ப முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த காணொளி. அதுபோல் பாதர்பேட்டை முத்தையா அவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் பெருமளவு கண்டு கொள்ளப்படாமல் அவருக்கு ஒரு விழா எடுக்கவோ, அவருக்கு ஒரு மரியாதை செய்யவோ, அவருடைய நினைவு நாளில் சென்று ஒரு அஞ்சலி செலுத்தவோ அவர் இந்த சமூகம் கண்டுகொள்ளவே இல்லை. சுதந்திர போராட்ட தியாகி, அந்த தியாகிக்கு உண்டான மரியாதையை கூட நம்ம சமூகத்திலிருந்து கொடுப்பதில்லை. இனிவரும் காலங்களில் இளைஞர்கள் உள்வாங்கி இதெல்லாம் செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த காணொளி பதிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெயர்லேயே முத்தையாப்பாளையம்னு ஒரு ஊரை உருவாக்கி பல மக்களை இங்கே குடியமர்த்தி வாழ வைத்திருக்கிறார். இதுபோன்று பல்வேறு பெரியோர்கள்
தங்களுடைய அறப்பணிகளை வந்து சிறமேற்கொண்டு செஞ்சு புகழ் வாய்ந்து விளங்கியிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் வருங்காலங்களில் ஒவ்வொருத்தராக நம்ம பார்ப்போம். அடுத்த காணொளியில் முதல் அமைச்சர், தமிழகத்தினுடைய முத்திரையர் சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அமைச்சரவையில் இடம்பெற்ற ஐயா எம்.ஆர். கோவிந்தன் அவர்களை பற்றி பார்ப்போம். அதன் பிறகு முதல் நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி பார்க்கலாம். இதுபோல் நிறைய பேர் நிறைய சாதனைகளை இந்த மக்களுக்காக செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் உள்வாங்கி இனி வருங்காலங்களில் எதிர்கால அரசியலை கட்டமைக்கலாம். நன்றி உறவுகளை.